ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய நாளிலே நம்மோடு ஆன்மீகம் சம்பந்தமாகவும் நம்முடைய நித்திய கர்மானுஷ்டானங்கள் சம்பந்தமாகவும் குறிப்பாக இன்றைய நாளிலே நாம் பேச இருப்பது இந்த திதி கொடுப்பது, இதை பற்றியெல்லாம் நமக்கு விளக்கமாக சொல்வதற்கு வந்திருக்கின்றார் அன்பிற்குரிய வைதிகர் பாலச்சந்திர சர்மா அவர்கள். நமஸ்காரம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம். அதாவது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, இந்த அமாவாசை தர்ப்பணம் பண்ணுறாங்க, அது பெரும்பாலோர் பண்ணுறதில்ல. அதையும் என்ன பண்ணுறாங்க, சேர்த்து வச்சு மகாலயபட்சத்தில் பண்ணுறாங்க, தை அமாவாசையில் பண்ணுறாங்க. ஸ்ரார்த்தம், அதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை திதி கொடுக்கறதுங்கிறது, இது கொடுக்கறதுனால என்ன பலன், கொடுக்காம போகிறதுனால என்ன அசுப பலன் கிடைக்கும், அதெல்லாம் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். ஜெம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். பொதுவாக ஹிந்து தர்மத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம மாத்திரம் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ பாக்கி தர்மங்கள்லாம் ப்ரெசன்டென்ஸ் மாத்திரம்தான் கணக்கு. இன்னைக்கு என்ன நடக்கிறது, இன்னைக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது நாளைய கணக்கு கிடையாது. ஆனால் ஹிந்து தர்மத்தில் இன்றைக்கும் கணக்கு உண்டு, நேத்திக்கும் கணக்கு உண்டு, நாளைக்கும் கணக்கு உண்டு. ஏன்னா நாளைக்கு என்ன நடக்கும்னு நம்மளதில் மாத்திரம்தான் ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ண முடியும். ஆமாம் ஆமாம். குரு பெயர்ச்சி 26ஆம் தேதி, சனி பெயர்ச்சி 23ஆம் தேதி, இதெல்லாம் ப்ரிடிக்ட் பண்ணக்கூடிய ஒரு மைண்டு சாஃப்ட்வேர் அப்படின்னாக்கா நம்மளதில் மாத்திரம்தான். ஆமாம் ஆமாம். இங்கே இந்த ஹிந்து தர்மத்தில் இஹ ஜென்மனி பூர்வ ஜென்மனி அப்படின்னு சொல்லி ரெண்டு ஜென்ம, அதாவது முன் பிறப்பு இப்போ இருக்கக்கூடிய பிறப்புன்னு சொல்லி ரெண்டு விஷயங்களுமே நம்ம கணக்கில் எடுத்துக்கக்கூடிய விஷயம்தான். சரி. பூர்வ ஜென்ம கர்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். முன் ஜென்மத்தில் நம்ம செய்த வினைகளினுடைய பயனாக தான் இந்த ஜென்மம் நமக்கு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத முழுமையாக நம்பக்கூடிய ஒரு சமூகம். அப்போ இங்கே இந்த ஜென்மாவில் நம்ம கஷ்டங்கள் படுறோம். நிறையா பேருக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்குது, நிறையா பேருக்கு கல்யாணமாகி குழந்தை பிறக்காமல் இருக்குது, நிறையா பேருக்கு குடும்பத்தில் அமைதி இல்லாமல் இருக்குது. இதுக்கெல்லாம் வேதம் என்னவா சொல்றது அப்படின்னாக்கா, பித்ரு தோஷம், பித்ரு சாபம் அப்படின்னு சொல்லி சொல்றது. இந்த பித்ரு சாபம் அப்படிங்கிறதுனாலையும் பித்ரு தோஷம் அப்படிங்கிறதுனாலையும் இது ரெண்டும் வேற வேற சப்ஜெக்ட். நம்ம எல்லாரும் என்ன நினைச்சோம், தோஷம் வேற, பித்ரு சாபம் வேற. பித்ரு தோஷம் பித்ரு சாபம்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு விஷயங்களும் வேற வேற. பித்ரு தோஷங்கள் எதனால வரும் அப்படின்னாக்கா, இந்த தாய் தந்தையர்களை சரியான முறைக்கு பாதுகாக்காம இருக்கக்கூடியவாளுக்கு, ஈவன் நானா கூட இல்லை, என்னுடைய முன்னோர்களா கூட இருக்கலாம். என்னுடைய முன்னோர்கள்ல யாரோ ஒருத்தர், நம்ம அப்பா பண்ணது நமக்கு தானே வரும். ஆமா, அப்பா சொத்து மாத்திரம் குழந்தை கிடையாது, அப்பா பண்ண பாவங்களும் குழந்தைகளுக்கு தான். ஈவன் நம்ம அப்பான்னு கூட இல்லை, இன்னும் முன்னாடி கூட போகலாம். ஒரு 7 தலைமுறை, 7 ஜென்மம் தலைமுறைன்னு சொல்லுவா இல்லையா? ஆமா, 7 தலைமுறை பாவங்களும் 7 தலைமுறை புண்ணியமும் நமக்கு தான். இப்போ அவளில் யாரான ஒருத்தர் பெற்ற தாய் தந்தையரையோ இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய உடல் ஊனமுற்ற யாராவது தங்கைகளையோ தமக்கைகளையோ யாரோ ஒருத்தரை கூட இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுத்தி கொடுமைப்படுத்தி அவரோட மரணத்துக்கு காரணமாக இருந்திருந்தா அப்படின்னாக்கா, அதனால ஏற்படக்கூடியது பித்ரு தோஷம். இந்த பித்ரு அப்படிங்கிற சப்தத்துக்குள்ள இப்போ சமஸ்கிருதத்துல பிதா அப்படின்னாக்கா அப்பான்னு அர்த்தம். ஆமா. ஆனா பித்ருன்னு சொன்னோம் அப்படின்னாக்கா அப்பா அம்மா யாரெல்லாம் நமக்கு முன்னாடி மரணம் அடைஞ்சிருக்காங்களோ எல்லாமே அத்தனை முன்னோர்களுக்கும் பித்ருக்கள்னு தான் பேர். ஆமா. பித்ருக்கள் அப்படின்னாக்கா அது மேலா ஃபீமேலா, என்னடா தாத்தாவா பாட்டியா சித்தப்பா பெரியப்பாங்கிறது கிடையாது. பித்ரு அப்படின்னாலே நமக்கு முன்னாடி மரணம் அடைஞ்சவங்கன்னு சொல்லி தான் அர்த்தம். அப்போ அதனால ஏற்படக்கூடியது பித்ரு தோஷம். அவளை நம்ம கஷ்டப்படுத்தி மரணத்துக்கு காரணமா இருந்திருக்கலாம், இல்லை அவளுக்கு சாப்பாடு போடாமல் இருந்திருக்கலாம், அவளை அனாதையாக எங்கேயானு கொண்டு போய் நம்ம விட்டுட்டு வந்திருக்கலாம், இல்லை அவளையே கூட நம்ம வீட்டை விட்டு வெளியில போயிருக்கலாம். நம்ம ஆனால் தேடாமல் இருந்ததும் தப்பு தான். தேடி அவளை கண்டுபிடிச்சு பாதுகாக்க வேண்டியது புத்திரன்னு சொல்லக்கூடிய நம்மளோட கடமை. ஐ மீன் அவளோட கடமை. அவள் பண்ணாமல் இருந்திருந்தாலோ இல்லை பின்னாடி வரக்கூடியவாளுக்கு அவள் பண்ண ஏதோ ஒரு புண்ணியத்தினுடைய பலனாலே வாழ்க்கைகள் சிறப்பாக அமைஞ்சாலும்
முற்றுப்புள்ளிங்கிறது ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பா நடந்துதான் தீரும். ஆமா. அது நம்மளா கூட இருக்கலாம். ம். அது வந்து பித்ரு சாபம், பித்ரு தோஷம். ம். பித்ரு சாபம்ங்கிறது எதனால வருது அப்படின்னாக்கா, ம். ஒரு மரணம் அடைஞ்சவால ம். சாஸ்திர பிரமாணம் பார்த்தேன்னாக்கா 3.25 நாழிகைக்குள்ள அவளை தகனம் பண்ணிடணும்னு சொல்லியிருக்கு. ம். 3.25 நாளைக்கு. நாழிகை 2 மணி நேரம், 3.25 நாளைக்குனா 2 மணி நேரம். தோராயமா 2 மணி நேரம். ம். ஒரு நாழிகை அப்படிங்கிறது 24 நிமிஷம். ம். இப்போ 3.25 நாழிகைங்கிறது கால்குலேட் பண்ணணும். தோராயமா 1.5 2 மணி நேரம். 2 மணி நேரம். ம். அந்த நேரத்துக்குள்ள தகனத்துக்கே கொண்டு போயிடணும்னு சொல்லியிருக்கு. ஓ. ஆ. நம்ம எப்படி பிறக்கும்போது ரொம்ப ஃபுல்லா பிறந்து வந்தோமோ ம். அந்த மாதிரி அங்கஹீனங்கள் ஆகிறதுக்கு முன்னாடி தகனத்துக்கு பண்ணிடணும். பண்ணிடணும். ஆ. இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல நம்ம ஒரு நாள் 2 நாள் ஒரு வாரம்லாம் கூட ஆமா. நின்றோம். ஆமா. இந்த மாதிரி மரணம் அடைஞ்சவால ம். சரி, ஒரு காரியத்துக்கும் வந்து அதுக்கான காரணங்கள், அதோடைய முழுமை அடைகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ம். ஒன்னொன்னுக்கும் ஒரு ஃபார்மெட் இருக்கு. ஆமா. அதன் பிரகாரம் பண்ணாதான் அது வந்து சரியா அமையும். ம். நம்ம ஃபார்மெட்டை மீறிட்டு ஆ. இதுவும் சரிதான்னு சொல்றது சரி நமக்கு நாமே விதிச்சுக்கிறோம். அவ்வளவுதான். ம். ம். அப்ப இது மரணம் அடைஞ்சா இத்தனை நேரத்துக்குள்ள இந்த கிரியைகள்லாம் பண்ணணும்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் வச்சுட்டு இருந்திருக்கா. ம். அதை நம்ம சரியா பண்ணாமைக்கு ஒரு நாள் 2 நாள் வச்சு மரணம் அடைஞ்சவா முன்னாடி சண்டை போடுறது, ஆ. சொத்து தகராறு அந்த இடத்துல வச்சு அந்த தீக்கணும்னு இடத்துல. நினைக்கிறது, இதெல்லாம் வந்து நமக்கு பித்ரு சாபமா வந்து சேரும். ஓ. அது பித்ரு தோஷம், இது பித்ரு சாபம். ம். அப்ப இந்த பித்ரு சாபம் வரும்போது அது வந்து எங்க போய் முடியும் அப்படின்னாக்கா, ம். பித்ரு தோஷமானும் பிராயச்சித்தம் பண்ணலாம், ராமேஸ்வரத்தை போய் திலதர்ப்பணம் பண்ணலாம். ஆமா. திலதர்ப்பண புரியினே ஒரு ஊர் இருக்கு, அங்க போய் நம்ம தனுஷ்கோடியில கூட தர்ப்பணம் பண்ணலாம். பண்ணலாம். இதுக்கு நியாயப்படி வந்து இந்த தர்ப்பணங்கள்லாம் வந்து ஏதோ ஒரு க்ஷேத்திரத்தை தான் போய் பண்ணணும்னு சொல்றோம். இதை பத்தி நம்ம பின்னாடி பேசுவோம். பேசும். இதுக்கு முன்னாடி நம்ம இந்த பித்ரு சாபத்தை வந்து எப்படி தீர்த்துக்கலாம் அப்படின்னாக்கா, ம். ஒழுங்கா இருக்கிறதுனால மாத்திரம்தான் தீர்த்துக்க முடியும். ம். இந்த ஒழுங்கா இருக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு உண்டான அர்த்தம் என்னன்னாக்கா, சிராத்தங்களை மதிக்கணும், அதை வந்து சரியா பண்ணணும். ம். சிராத்தம்னு திதி கொடுக்கறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதை ம். அவ எந்த திதியில மரணம் அடைஞ்சாலோ ம். அந்த திதியில அவளுக்கு ம். சிராத்தங்கள் பண்ணணும். ம். முன்னோர் வழிபாடு, அவ்வளவுதான். இதை இந்த ஃபார்மெட்ல தான் பண்ணணும், அந்த ஃபார்மெட்ல தான் பண்ணணுங்கிற எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இப்போ பொதுவா பிராமின்ஸுக்கு அப்படின்னாக்கா அவளுக்கு ஒரு வழிமுறை இருக்கு. ஆத்துக்கு வாத்தியார் சொல்லி ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து பண்ணி வைக்கிறார். தெரியறதோ தெரியலையோ வாத்தியார் பண்ணி வைக்கிறார், சந்தோஷமா பண்ணிடுறோம். திதியை முன்கூட்டியே சொல்லிடுறார். உனக்கு உங்க அப்பாவுக்கு தகப்பனார் திதி வருது அப்படின்னு சொல்லிடுறார். அதை ஃபாலோ பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இது தெரியாம இதை பண்ணாம இருக்கிறவாளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, அவ நித்தியம் நான் முன்னாடி சொன்ன அந்த நவகிரகங்களுடைய அது பண்ணணும். அதுல எள்ளு இருக்கு, தானியத்தையும் எடுத்து அதை வந்து காகங்களுக்கு கொடுக்கணும், இறையா கொடுக்கணும். அது பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த சாபம் விலகும். அதே மாதிரி அன்னதாத்தா சுகீபவன் சொன்னேன் பாருங்க, அந்த அன்னத்தை தானம் பண்ணணும். கூடுமான வரைக்கும் தன்னுடைய தகப்பனாருடைய நினைவு நாள்லயோ அல்லது அமாவாசையிலையோ, இப்போ ஒரு மாசத்துக்கு வந்து 30 திதிகள் வரும். அந்த 30 திதியில தகப்பனார் இறந்த திதி அப்படிங்கிறது மாசத்துக்கு ஒரு நாள் வரும். இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு எங்க தகப்பனார் வந்து ஆவணி மாசம் சுக்லபக்ஷம் சதுர்தசி திதி, ஆவணி மாசம் வரும்போது நான் சிராத்தம் பண்ணிக்கிறேன். பாக்கி இந்த மற்ற மாசங்கள்ல வந்து உண்மையாவே முடியாம இருக்கா பாருங்க, அவளுக்கு அன்னதானம் பண்ணலாம், ஒரு உதவி பண்ணலாம், இதெல்லாம் பண்ணலாம். பாக்கி 11 மாசமும் இந்த ஆசிரமத்துக்கு போய் ஆகாரம் போடுறது இதெல்லாம் பண்ணலாம். இந்த 12வது மாசத்துல மாத்திரம் ஸ்ராத்தம் தான் பண்ணணும். நான் ஸ்ராத்தம் பண்றதுக்கு பதிலா நான் இதை பண்றேன் அப்படின்னு பண்ணக்கூடாது. அவாவா குல வழக்கு. ஆமா, ஸ்ராத்தம்ங்கிறது ரொம்ப மஸ்ட். அவாவா குல வழக்கப்படி அதுக்குன்னு ஒரு புரோகிதர் இருப்பாரு, ஒரு ஐயர் இருப்பாரு, அவருக்கு வந்து நம்மளுடைய வழக்கம் என்னங்கிறது தெரியும். அப்ப அவ கிட்டக்க ஒரு ஆலோசனை பெற்று இந்த மாதிரி தகப்பனாருக்கு திதி வருது, அவருக்கு நாங்க வந்து பண்ணணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னாக்கா, அவர் வந்து அந்த 12வது மாசத்துல கொடுக்க போறார். பண்ணி வச்சு அது எப்படி பண்ணணுங்கிறத பண்ணி வைக்க போறார். அதை பண்ணணும். இப்போ இந்த பாக்கி மாசங்கள்ல வரக்கூடிய திதியிலெல்லாம் வந்து, இப்போ உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தன்னோட குழந்தைக்கு மாசம் வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்து அன்னைக்கு கணபதி ஹோமம் பண்ணிக்கிறார், ஆயுஷ் ஹோமம் பண்றார். மாசம் பண்றார், குழந்தைக்காக வேண்டி பண்றார். ஒரு வருஷம் பூர்த்தி ஆகும்போது நவகிரக ஹோமம், கணபதி ஹோமம், ஆயுஷ் ஹோமம் எல்லாமா சேர்ந்து நிறைய எல்லா தேவதைகளும் சேர்த்து ஒரு பெரிய ஹோமம் அந்த குழந்தையோட பர்த்டே அன்னைக்கு பண்றார். அப்ப அதே மாதிரி தான் இதுவும் மாசம் நமக்கு எல்லாருக்கும் தகப்பனாருக்கு தாயாருக்கோ பண்ண வேண்டிய அந்த திதி அன்னைக்கு எல்லா தானங்களும் பண்ணலாம், எல்லா
அதாவது அமாவாசை தர்ப்பணம் வேற, வேற இது வந்து திதி வந்து வேற. அந்த திதியில் பண்ணணும், மாதம் மாதம் பண்ணணும். ஒரு மாதம் அநாதாசிரமத்துக்கு போய் குழந்தைகளுக்கு வஸ்திரம் வாங்கி கொடுக்கலாம். இன்னொரு மாதம் வந்து கோவில் வாசகங்களில் இருக்கக்கூடிய யாசகர்களுக்கு ஆகாரம் வாங்கி கொடுக்கலாம். இன்னொரு மாதம் வந்து வீடு இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க ஏதோ ஒரு ஷெல்டர் மாதிரி அமைச்சு கொடுக்கலாம். வீடு கட்டி கொடுக்கறது மாத்திரம் இல்லை, அவளை கொண்டு போய் காப்பகத்தில் கூட விடலாம். அதுவுமே ஒரு நல்ல ஒரு பலன் தான் கொடுக்கும், நல்ல விஷயமா தான் கொடுக்கும். இல்லை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணலாம். இல்லாட்டா வந்து ஒரு அவளோட திதி அன்னைக்கு ஒரு 1000 வாட்டர் பாட்டில் வாங்கி வச்சுட்டு 1000 பேருக்கு ரோட்ல போற தானத்தால கொடுக்குற வாழ்க்கை கொடுத்தோம்னா அது ஒரு புண்ணியமா போறது. இதெல்லாம் அந்த நாள்ல பண்ணலாம். ஸ்ராத்தத்தன்னைக்கு வந்து என்னோட இன்கன்வீனியன்ஸ்னால என்னால பண்ண முடியாத சூழ்நிலை வருதுன்னு வச்சுக்கோங்க. நியாயப்படி என்ன பண்ணணுமா, அன்னைய தினம் பூரா தகப்பனார் தாயாரனுடைய நினைவிலேயே இருந்து பச்சை தண்ணி கூட பல்லுல படாம உட்காந்துருக்கணும். எதுவுமே சாப்பிடக்கூடாது. தகப்பனார் தாயாருக்கு திதியோ தேவசமோ இல்ல ஸ்ராத்தமோ இது பண்ணாம தண்ணி கூட குடிக்க கூடாது. பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்ததுக்கு அப்புறமா தான் இதெல்லாம் பண்ணலாம்னு சாப்பிடலாம்ங்கிற மாதிரி இருக்கு. அப்போ இந்த ஸ்ராத்தங்களை விடாம பண்றது அப்படிங்கிறது பித்ரு சாபத்துல இருந்து நம்மளை காப்பாற்றும். பொதுவா இந்து தர்மத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா இந்த 3 பேருக்கும் நம்ம வந்து திதி கொடுக்கறது தர்ப்பணம் பண்றது அப்படிங்கறத வழக்கத்துல வச்சுட்டு இருக்கோம். ஆமா, உதாரணத்துக்கு நம்ம இப்ப சதாபிஷேகங்கள்லாம் பண்றோம் இல்லையா, 80 வயசு பூர்த்தியான உடனே 8வது மாசத்துல பண்றோம் இல்லையா, அவளுக்கு எதனால பண்றோம் அந்த சதாபிஷேகத்தை? குறைகாலம் நல்லா இருக்கணும், ஒண்ணு நோயற்று சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு பண்ணணும். இதோடைய தாத்பரியம் என்ன அப்படின்னாக்கா 1000 தரம் சந்திர தரிசனம் அவ பண்ணிருப்பா. 80வது வயசுல 8வது மாசத்துல 8 மாசம் முடியறதுக்குள்ளேயும் அவ 1000 முறை சந்திர தரிசனம் பண்ணிருப்பா. சந்திர தரிசனம்னா பௌர்ணமி நிலவு கிடையாது, 3ஆம் பிறை. பொதுவாக 3ஆம் பிறையை பார்த்திருப்பா. அப்போ அவளுக்கு இந்த பிறையை பார்த்ததை கொண்டாடுற விதமாக இந்த சதாபிஷேகம் அப்படிங்கிற அந்த காரியத்தை நம்ம பண்றோம். அவளுக்கு மேல்படி குறை காலங்கள்ல வந்து அவ ஆயுள் ஆரோக்கியத்தோடையும் நோய் நொடிகள் இல்லாமலும் அடுத்தடுத்து கனகாபிஷேகம் அப்படிங்கிற மாதிரி பண்றோம். அந்த சப்ஜெக்ட் வேற. இதே ஸ்ராத்தம் அப்படிங்கும்போது பொதுவா நம்மளுடைய தர்மத்தை பொறுத்த வரைக்கும் சரி, நம்மளுடைய நிலைப்பாடுகளை பொறுத்த வரைக்கும் 33 வருஷம் அப்படிங்கிறது ஒரு தலைமுறை இல்லையா? அப்ப 100 வருஷம் கண்டினியூஸா ஸ்ராத்தம் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு பித்ரு சாபம் நீங்கும். 100 வருஷம் கண்டினியூஸா ஸ்ராத்தம் அப்படின்னா ஏன் சொல்றேன் அப்படின்னாக்கா 100 வருஷம் அப்படிங்கிறது 100 ஸ்ராத்தம், 1500 திதி அந்த இடத்துல வரும். அப்பா, ஒரு வருஷம் 12 திதி வரும் இல்லையா? அப்ப 100 வருஷம் பண்ணும்போது 1200 திதியானது அந்த இடத்துல வந்து பாஸ் ஆகும். இந்த 1200 திதியானது பாஸ் ஆனாதான் அவளுக்கு இந்த 100 வருஷம் கண்டினியூஸா ஸ்ராத்தம், நான் என்னுடைய அப்பா என்னுடைய தாத்தா இல்லை எங்க அப்பாவுக்கு நான் பண்றேன், எனக்கு என் புள்ள பண்றான், என் பிள்ளைக்கு அவன் புள்ள பண்ணான் அப்படின்னாதான் அந்த 100 வருஷம் 1200 1500 திதிகள் வந்து கம்ப்ளீட் ஆகும். அந்த 100 வருஷத்துல 1ஓ 2ஓ விட்டு போயிடுத்து அப்படின்னா கூட அவளுக்கு அதோடைய பாவத்தினால இந்த புனரபி மரணம் புனரபி ஜனனம்ங்கிற சைக்கிள்குள்ள திருப்பி வருவோம். ஸ்ராத்தம் நீ சரியா பண்ணலப்பா, இன்னொரு ஜென்மத்தை எடுத்து நீ இந்த ஸ்ராத்தத்தெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி அது பண்ணாதான் நம்ம வந்து திருப்பி இந்த ஸ்வர்க்கத்துக்கோ, ஈவன் சாஸ்திர பிரகாரமே என்ன சொல்றா, நம்ம எல்லாருமே ஒருத்தர் நம்ம மாத்திரை இறந்து போயிட்டாருன்னு வைங்க, அந்த மாசமே நம்ம மாத்த சேர்ந்து யாரோ ஒருத்தர் கன்சீவ் ஆகுறா அப்படின்னாக்கா நம்ம என்னவா சொல்லுவோம்னா அவளே வந்து பிறந்துட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? ஆனா விதி அப்படி சாஸ்திரம் சொல்லப்படலை. ஏன் சொல்றேன் அப்படின்னாக்கா இந்த 100 வருஷமோ ஸ்ராத்தத்துல நம்ம போடக்கூடிய பிண்டங்களை வாங்குறதுக்கு அவாதான் மேல் லோகத்துல இருக்காளே. இப்போ அப்பாவோ தாயாரோ இறந்து போன உடனே இவ அந்த 3வது சீட்ல போய் உட்காந்துடுறாளே. அந்த 4வது ஒருத்தர் இருக்காரு பாருங்க. உதாரணத்துக்கு என் பேரு பாலச்சந்திரன், எங்க அப்பா பேரு சோன்சோ XYZ. இந்த பாலச்சந்திரன் அப்படிங்கிற இந்த பேர் வந்து இந்த சீட்ல இந்த 100 வருஷம் இருக்கக்கூடிய அந்த பயணத்துல போய் சேர்ந்த உடனே இசட் அப்படிங்கிறவர் தான் திருப்பி இங்க வந்து, இப்ப நானோ எங்க அப்பாவோ எங்க தாத்தாவோ சரியான வகைக்கு ஸ்ராத்தங்கள்லாம் அனுஷ்டிக்காம இருந்திருந்தோம் அப்படின்னாக்கா அவளுக்கு திருப்பி புனர்ஜனனம் அப்படிங்கிறது வரும். அவ திருப்பி பிறக்கணுங்கிற விதி இருந்தா மாத்திரம் தான் அவ திருப்பி இங்க வந்து பிறப்பா. அது இல்லாம நம்ம யாரோ ஒருத்தர் இறந்து போன உடனே அவத்துல யாரோ கன்சீவாரா அப்படின்னாக்கா அவ திருப்பியும் அவ குழந்தையிலே திருப்பியும் குழந்தையா பிறப்பா அப்படின்னு நம்புறது வைதிகத்துல இருக்கக்கூடிய மித்து. ஆனா அப்படி நினைச்சுக்க கூடாது. அதனால ஸ்ராத்தங்கள் அப்படிங்கறத கூடுமான வரைக்கும் சரியா பண்ணணும். இந்த 100 வருஷத்துல நம்ம தாத்தா எளிமையா கூட பண்ணணும். எளிமையா பண்ணலாம். நீங்க ஒண்ணும் பெருசா நிறைய பேர் கூப்பிட்டு அன்னதானம் பண்ணி கோடி கணக்கில் அப்பதான் தேவையே. எளிமையா பண்ணணும், ஆனா பண்ணணும்.
வேதம் என்ன சொல்றது? ஸ்ரத்தாம் மனசா தீக்ஷாம் தபசா அப்படின்னு சொல்லி சொல்றது. ஸ்ரத்த தான் முக்கியம். ஸ்ரத்த தான் முக்கியம். அதனால தான் அது பேர் ஸ்ராத்தம்னு சொல்லி பேர் வச்சிருக்கா. அதே மாதிரி இப்ப நமக்கு ஏதோ ஒரு அசந்தர்ப்பத்தை ரொம்ப நிர்பந்தம், நம்ம ஆத்துல அப்பானுடைய திதியிலேயே வேற யாரோ ஒருத்தர் இந்த 10 நாள் பங்காளி எல்லாம் சொல்லுவா, ஆமா, நம்ம அனுஷ்டிக்க முடியாத சூழ்நிலை வருது அப்படின்னாக்கா அதை ஃபுல்ஃபில்மெண்ட் பண்றதுக்காக தான் இந்த அமாவாசைகள், மகாலய பட்சங்கள் இதெல்லாம் வருது. இதுவும் பண்ணிதான் ஆகணும். நியாயப்படி ஒரு வருஷத்துக்கு 96 தரம் வந்து தர்ப்பணம் கொடுத்துதான் ஆகணும். 96 நாள் இருக்கு. சன்னவதின்னு சொல்லி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கு. 96 நாளும் பண்ண முடியாட்டா கூட குறைஞ்சபட்சம் அந்தந்த மாசத்துல வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு பண்ணுங்கோ அப்படிங்கறது வந்து ஒரு விஷயம். இது பண்றதுனால நமக்கு என்ன கிடைக்குங்கிறதையும் சொல்லிடுறேன். இப்ப இதெல்லாம் பண்ணாம விட்டாக்கா என்ன பாவங்கள் வரும்? இந்த பித்ரு சாபத்துல, பித்ரு தோஷத்துல இருந்து ஜாதகங்களை பார்த்து நவகிரகங்களுடைய பரிகாரம் பண்ணி அதுல நம்ம தப்பிச்சுக்கலாம். பித்ரு தோஷத்துல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னாக்கா சிராத்தம் பண்றது மாத்திரம் தான் ஒரே வழி. தர்ப்பணம் பண்றது மாத்திரம் தான் ஒரே வழி. மாசா மாசம் தர்ப்பணம் பண்ணி ஆகணும். வருஷா வருஷம் சிராத்தம் பண்ணி ஆகணும். ஒண்ணு. அது பண்ணாம விட்டோம் அப்படின்னாக்கா அப்பானுடைய திதி அன்னைக்கோ தாயாருடைய திதி அன்னைக்கோ யார்கிட்டையும் சாப்பிடக்கூடாது, யார்கிட்டையும் பேசக்கூடாது. முழுக்க பேசாம இருக்கணும். அப்படி முடியும் அப்படின்னாக்கா கண்டிப்பா சிராத்தம் பண்ணவே வேண்டாம். இல்லைன்னா பண்ணிதான் ஆகணும். ஆமா, அப்படிங்கறதாக இருக்கு ஒண்ணு. இன்னொரு குட்டி விஷயமும் சொல்லிடுறேன். இந்த சிராத்தங்களை வந்து எல்லாரும் உதாசீனப்படுத்துறாளோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோன்றுறது. ஆமா, அதாவது ஏதாவது ஒரு விதத்துல அதுக்கு செஞ்சு நமக்கு என்ன போகிறது அப்படிங்கிற ஒரு, அது என்னன்னா இந்த எண்ணத்தை எப்படி சொல்றதுன்னா, இது யாரும் வாங்கிட்டு தான் ஒன்று கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் ஆயிடுறது. அந்த எண்ணங்களையும் கொஞ்சம் மாத்திக்கணும் அப்படிங்கிறதாக ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், நம்மளுடைய ஆதாயம் இல்லாம எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டாங்க. நம்ம பிறந்ததே வந்து நம்மள இந்த பூமிக்கு வந்து தாயார் தகப்பனார் கொடுத்ததே பெரும் ஆதாயம் தான். ஆமா, அவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய வாத்தியாரை வச்சுட்டு பண்ணுங்கன்னு கூட சொல்லலை. வாத்தியாருக்கு ஒரு 100 ரூபா 500 ரூபா கொடுங்கன்னு கூட சொல்லலை. அன்றைய தினத்துல என்னுடைய கையில எள்ள வச்சுண்டு ஒரு தாம்பாளத்தை வச்சுண்டு என்னுடைய தகப்பனார் இந்த கோத்திரத்தை சேர்ந்து இவர் மரணம் அடைஞ்சிட்டார், அவருக்கு வந்து இந்த எள்ளு ஜலம் போய் சேரட்டும்னு சொல்லி ஜலத்தை கொட்டுங்க. ஜலத்தை கொட்டினா போறோம். தர்பையை வச்சு ஜலத்தை கொட்டுங்க. அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா பேரை சொல்லி ஜலத்தை கொட்டுங்க. பல கோடி ரூபா செலவெல்லாம் பண்ண சொல்லலை. ஒரு பெரிய கும்பாபிஷேகம் பண்ணதான் கஷ்டம். ஒரு 50 ரூபாய்க்கு எள்ளு வாங்குறது என்ன பெரிய கஷ்டம். அன்னைய தினம் வந்து கூடுமானவங்க வெளிய ஆகாரத்தை தவிர்த்து, அவ்வளவுதான். வெளிய ஆகாரம்னா வீட்டுல நம்ம சமைச்சு சாப்பிட்றது அப்படிங்கிறது வேற, வெளியில போய் ஹோட்டல்ல சாப்பிட்றது, ஃப்ரெண்டு வீட்டில் சாப்பிட்றது, இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்க வேண்டியது முக்கியமான விஷயம். அதனால சிராத்தம் பண்ணோம் அப்படின்னாக்கா நான் இதுக்கும் ஒரு டேரா ஒரு சேலஞ்சு சொல்றேனே, ஒரு வருஷம் நீங்க கண்டினியூஸா அந்த 96 நாளும் தர்ப்பணம் பண்ணுங்கோ. இல்லாட்டா 12 அமாவாசைக்கும் தர்ப்பணம் பண்ணுங்கோ, 13 அமாவாசைக்கும், ஆலயபக்ஷம் 15 நாளும் தர்ப்பணம் பண்ணுங்கோ. அப்பானோட திதி அன்னைக்கு உங்களுடைய குல வழக்கப்படி சிராத்தங்களை பண்ணுங்கோ. நீங்க மனசுல என்ன வேண்டுதல் வச்சுட்டு இருக்கீங்களோ அதை வந்து நடக்கலை அப்படின்னாக்கா உங்க காலில் நான் வந்து நமஸ்காரம் பண்ணேன். ஏன்னா இதெல்லாம் வந்து இறைவன் அப்படிங்கிற சக்தி எந்த அளவுக்கு உண்மையோ, முன்னோர்கள் அவளுக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய வரங்கள் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க உண்மைதான். பித்ரு தோஷங்களோ பித்ரு சாபங்களோ இருந்ததுன்னா கல்யாணம் ஆகாது, குழந்தை பிறக்காது, கல்யாணம் நிம்மதி இருக்காது, தொழில் மேன்மை இருக்காது, குடும்பத்துல சண்டை சச்சரவு இருந்துட்டே இருக்கும். யாரோ ஒருத்தர், நீங்க உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்கோ, எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர்னுடைய வீட்டுல அவ தீபாவளி கொண்டாடி 12 வருஷம் ஆறுது. அப்பா, மாத்தி 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 ஏதோ ஒரு மரணம். ஒரு வருஷம் முடிஞ்சிருத்தா அவளுக்கு வந்து சுபஸ்வீகாரம் ஆக போறது அப்படின்னு சொல்லி, சரி நம்ம இந்த தரம் குலதெய்வத்துக்கு போயிடலாம் நினைச்சுட்டு இருப்பா. சுபஸ்வீகாரம் ஆகி கிளம்பின்றப்பா அன்னைக்கு காலத்துல யாரோ ஒருத்தர் இறந்து போயிடுவா பங்காளியில. 12 வருஷமா ஒருத்தர் கோவிலுக்கே போக முடியல. இதெல்லாம் வந்து பித்ரு சாபம் தான் சொல்லி சொல்லப்படுறது. அவ குடும்பத்துல இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் சிராத்தங்களை ஒழுங்கா கடைபிடிக்காததுனால இவாளுக்கு இந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் ஏற்பட்டுட்டே இருக்கு. ஒரே ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, நம்ம ஏதோ ஒரு 2-3 எபிசோட் முன்னாடி பேசும்போது கோவிலுக்கு போறதுனால மன அமைதி கிடைக்கிறதுங்கிற மாதிரி நம்ம பேசியிருந்தோம். 12 வருஷமா ஒருத்தன் கோவிலுக்கே போலன்னா அவன் மனநிலைமை எப்படி இருக்கும்? அவன் யார்கிட்ட போய் கொட்டுவான்? ஆமா, இதெல்லாம் நடக்காம இருக்கணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து சிராத்தங்களை ஒழுங்கா பண்ணோம்னா துர்மரணம் நிகழாது. சிராத்தம் ஒழுங்கா பண்ணிட்டு இருக்கிற ஆத்துல யாரும் ஹேங்கிங் பண்ணிக்க மாட்டா. சிராத்தங்கள் ஒழுங்கா நடந்துட்டு இருக்கிற இடத்துல யாரும்
தப்பான எண்ணங்கள் எடுக்க மாட்டா. அதே மாதிரி தப்பான எண்ணங்கள் வந்தாலும் அதை வந்து பித்ரு தேவதைகளா இருக்கக்கூடியவா அவ மனசுக்குள்ள பூந்து அதை வந்து அழிச்சிருவா. அதனால வந்து சிராத்தங்களை ஒழுங்கா கடைபிடிங்கோ. தாயார் தகப்பனாருக்கு அவ போனதுக்கு அப்புறம் நினைவுகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், இருந்தாலும் அவளை ஆராதனை பண்ண வேண்டியது நம்மளோட கடமை தான். தாய் தகப்பனுக்கு மீறி, நம்மளுடைய முன்னோர்களுக்கு மீறி ஒரு பெரிய தெய்வம் அப்படிங்கிறது உலகத்துல கிடையாது. அதனால அவளை வந்து ஆராதனை பண்றதை எக்காரணம் கொண்டும் விடக்கூடாது. இதுல பணங்காசு ஒரு பொருட்டு கிடையாது அப்படிங்கிறதாக இருக்கு. ரொம்ப அருமை. முன்னோர்களுக்கு தர்ப்பணமும் திதியும் கொடுக்கறதுங்கிறது எவ்வளவு மேன்மையான ஒரு விஷயங்கிறத ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி சுவாமி. நன்றி. ரொம்ப நன்றி. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து கேட்டு அதை ஒளிபரப்பணும் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு பெரிய ஒரு தன்மை வேண்டும். இதனால நமக்கு எதுவும் பெரிய ஆதாயம் கிடையாது அப்படிங்கிறது. ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பேசுறவா ரொம்ப ரொம்ப குறைச்சல் தான். ஆமாம். ஸோ இந்த விஷயத்தையும் வந்து இந்த சாஸ்திரங்களையும் சம்பிரதாயங்களையும் ஆன்மீக விஷயங்களையும் பேசி இந்த ஆன்மீகத்தை ஒரு தெளிவை மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த ஜெம் டிவியை நடத்தின்னு இருக்கிற நிறுவனத்தாருக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள். எல்லாரும் சுவாமியை கும்பிடுங்கோ, எல்லாருமே பிதர்களுக்கு தானம் செய்யுங்கோ, எல்லாருமே சந்தோஷமா இருங்கோ.